அனைவருக்கும் வணக்கம். முனைவர் வாரேனுகா, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, ஜே கலை அறிவியல் கல்லூரி, சிவபுரம், புதுக்கோட்டை. இந்திய போராட்ட வீரர்கள். இந்திய விடுதலை இயக்கங்களில் பங்கு பெற்ற தமிழ்நாட்டினர் குறித்த பட்டியல் இது. மன்னர் அழகு முத்துக்கோன் 1710 முதல் 1757 வரை. புலித்தேவன் 1717 முதல் 1767 வரை. மருதநாயகம் 1725 முதல் 1764 வரை. வெண்ணிக்காலாடி 1767. முத்துவடுகநாதர் 1749 முதல் 1772. முத்துராமலிங்க விஜயரகுநாத சேதுபதி 1762 முதல் 1795. வேலுநாச்சியார் 1780 முதல் 1783 வரை. தீரன் சின்னமலை 1756 முதல் 1804 வரை ஆட்சி புரிந்தனர். தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்கள். தீரன் சின்னமலை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் சுதந்திர போராட்ட வீரர். பிரிட்டிஷ் அரசால் தூக்கிலிடப்பட்டார். அவரது நினைவாக கிண்டி அருகே அவரது சிலை நிறுவப்பட்டது. தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்கள். தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்கள் மகாத்மா காந்தி மற்றும் பிற குறிப்பிடத்தக்க தலைவர்களின் பணியைத் தவிர சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழ்நாடு, இந்தியா சுதந்திரத்தின் முக்கிய பங்கு வகித்தது. தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்கள் பலர் ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்தனர். தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்கள். தீரன் சின்னமலை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் சுதந்திர போராட்ட வீரர். பிரிட்டிஷ் அரசால் தூக்கிலிடப்பட்டார். அவரது நினைவாக கிண்டி அருகே அவரது சிலை நிறுவப்பட்டது. முதல் சுதந்திர போராட்ட வீரர்கள். அம்புஜம்மாள் சீனிவாச ஐயங்கார் மற்றும் அவரது மனைவி ரங்கநாயகிக்கு 1899 ஜனவரி 8 அன்று பிறந்தார். சீனிவாச ஐயங்கார் சென்னை மாகாணத்தில் இந்திய தேசிய காங்கிரசின் முன்னணி தலைவர்களின் ஒருவராகவும் ஸ்வராஜ் கட்சியின் தலைவராகவும் பணியாற்றினார். அம்புஜம்மாளின் தாய்வழி தாத்தா சர் வி. பாஷ்யம் ஐயங்கார் ஆவார். இவர் மெட்ராஸ் பிரசிடென்சியின் அட்வொகேட் ஜெனரலாக நியமிக்கப்பட்ட முதல் பூர்வீக இந்தியர் ஆவார். அம்புஜம்மாள் கும்பகோணத்தைச் சேர்ந்த வக்கீல் தேசிகாச்சாரியார் 1910 மணந்தார். பாளையக்காரர்களின் எதிர்ப்பு. மதுரை நாயக்க மன்னர்களுக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர்களாக கப்பத்தொகையினை செலுத்தி வந்த பாளையக்காரர்கள், கள்ளர் நாடுகள் மற்றும் மறவர் மதுரை நாயக்க மன்னர்களின் மறைவிற்கு பிறகு கப்பம் கட்ட மறுத்தனர். எனவே ஆற்காடு, மதுரை உள்ளிட்ட அரசுகள் நவாப்பின் ஆட்சிக்குட்பட்ட போது கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் தன்னாட்சி புரிந்து வந்த இவர்கள் கட்டுப்பட்டு கப்பம் செலுத்த மறுத்தனர். இதனால் ஏற்பட்ட கிளர்ச்சியை அடக்க நவாப்புக்கு படையுதவி செய்த ஆங்கிலேயர்களுக்கு நவாப் கட்டணம் செலுத்த வேண்டியிருந்தது. இது பெரும் கடன் தொகையாக மாறவே இப்பகுதியில் எல்லாம் வரி வசூல் செய்யும் உரிமையை கம்பெனியார் பெற்றனர். இதனை அழகு முத்துக்கோன், புலித்தேவன், முத்துராமலிங்க சேதுபதி, வேலுநாச்சியார், மதுரை பாண்டியர் கட்டபொம்மன், வாலுக்குவேலி அம்பலம் உள்ளிட்ட பலர் எதிர்த்தனர். இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழர்கள் குறிப்பிடத்தக்க பங்கு வகித்தனர். 1857 நடந்த சிப்பாய் கழகம் முதல் இந்திய விடுதலை போர் என குறிப்பிடப்படுகிறது. எனினும் தென்னிந்தியாவில் அதற்கு முன்னரே பிரித்தானிய கிழக்கிந்திய நிறுவனத்துக்கு எதிராக பல போர்கள், கிளர்ச்சிகளும் நடைபெற்றன. மருதுபாண்டியனின் நடவடிக்கைகள். புரட்சி குறித்து கைப்பிரதிகள், குறிப்பாக திருச்சி மலைக்கோட்டையின்
நுழைவாயிலும் திருவரங்கம் கோவில் கோபுரத்திலும் மருதுபாண்டியனின் பிரகடனங்கள் ஒட்டப்பட்டன. அவை பிரித்தானியரின் நம்பிக்கை துரோகத்தினையும் மக்களின் நிலை மற்றும் ஒற்றுமையின்மையையும் புரட்சியின் நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் வரையறுத்து கூறின. எதிரியுடன் நாம் நேருக்கு நேர் மோதுதலை விட கொரில்லா போர் முறையை பின்பற்றலாம் என திட்டம் தீட்டப்பட்டது. காட்டுச் சூழலை துணை கொண்டு எதிரியை அலைக்கழிக்க வேண்டும் என்பதில் மருதுபாண்டியன், செவத்தையா ஆகியோர் உறுதியுடன் இருந்தனர். தமிழகத்தில் அடக்குமுறை போர். தமிழக புரட்சியாளர்களுக்கு எதிராக புனித ஜார்ஜ் கோட்டை, புனித தாமஸ் மலை அதாவது பரங்கிமலை, ஆற்காடு, மலபார் ஆகிய இடங்களில் இருந்து துருப்புகள் கொணர்ந்து இறக்கப்பட்டது. அக்கினியு என்பவரின் தலைமையில் புறப்பட்ட இப்படை 1801 மே 24ஆம் நாள் பாஞ்சாலங்குறிச்சியை தாக்கி 1050 போரை கொன்றது. செவத்தையா, ஊமத்தைத்துரை உட்பட உயிரிழந்தவர்கள் மருது சகோதரர்களின் உதவியை நாடினர். பிரித்தானிய படை மானாமதுரை, பார்த்திபனூர் வழியாக பரமக்குடியை கைப்பற்றி மதுரையையும் புரட்சியாளர்கள் பிடியிலிருந்து விடுவித்தது. தொண்டி துறைமுகத்தை அடைந்த ஆங்கிலேய போர்க்கப்பல் ஒன்று புரட்சியாளர்களுக்கு சரக்குகள் இறக்குமதி செய்வதற்காக வந்த பெரிய தோணிகளை தாக்கி அழித்தது. தமிழகத்தில் புரட்சிகால வரிசை முறை. அழகு முத்துக்கோன் புலித்தேவனும் அவரின் நண்பர்கள் மற்றும் தளபதிகளும் முத்து வடுகநாதர் 1750 இருந்து 1770 வரை, வேலுநாச்சியார், மருதுபாண்டியர் 1770 முதல் 1790 வரை, வீரபாண்டிய கட்டபொம்மன், ஊமத்துரை 1790களுக்கு பிறகு, வேலூர் புரட்சி 1806. அறவழி போராட்டத்தில் 19ஆம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதியில் தோன்றிய இந்திய தேசிய காங்கிரசு இந்திய விடுதலை இயக்கத்துக்கு தலைமை ஏற்று வன்முறை தவிர்த்த முறைகளில் ஈடுபட்டது. இந்த நடவடிக்கைகளில் தமிழக செயல்பாட்டாளர்கள் குறிப்பிடத்தக்க பங்கு வகித்தனர். மாதேவன் மகன் வைத்தியலிங்கம் வடசேரி, நாகர்கோவில் விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்று சிறை சென்றவர். தாமரை பட்டயம் பெற்றவர். மண்டைக்காடு கலவரத்தின் போது அமைதி ஏற்பட தவத்திரு குன்றக்குடி அடிகளாருடன் பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டார். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஐக்கிய இராச்சிய திட்டம் இருந்து தேச சுதந்திரம் பெற்றதை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவில் ஒரு விடுதலை தினமாக கொண்டாடப்படுகிறது. நன்றி.